இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வர்றது என்னன்னா டயபெட்டிக், அதாவது இனிப்பு நீர். நிறைய தம்பதிகள், அதாவது ஒய்ஃபா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும், எங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கிறதுனால எங்களுக்குமே தெரியல நாங்க கன்சீவ் ஆக முடியுமா இல்லையான்ட்டுன்னு மருத்துவரை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களோட டயபெட்டிக் லெவலை குறைச்சிட்டு நம்மளை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை வழங்குறோம் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு உணவு முறையுமே எது எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களா? நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கும். என்ன மாதிரியான உணவு முறைகள் நீங்க எடுத்துக்கணும், நம்மளோட ஃபெர்டிலிட்டியில என்ன மாதிரியான சாப்பாடு முறைகள், அதாவது நம்ம டயட்டிஷியன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அன்றாடம் நீங்க என்ன சாப்பாடு நீங்க எடுத்துக்கணும், எப்படி உங்களோட இந்த டயபெட்டிக் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டியில அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னை சந்திங்க. உங்களுக்கு ஆலோசனை வழங்க நான் தயாரா இருக்கிறேன். நான் தான் உங்கள் வம்சம் கருவுத நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகிரிசாமி. Vamsam Fertility and Healthcare, making it possible